Hi, welcome to Priya Math World. Good morning to everybody. First, discuss the set language. In the set language, we discuss the notations, types of set language, set with example. Okay, notations. This is capital U, that is universal set. Script E belonging to. For example, I belonging to you. Okay. Then does not belonging to you. This script. This is proper set. This is subset, intersection. All of you know this is union set. This is very, very important. Empty set, that is denoted as pi or this bracket. Okay. All are clear in notation. Okay. Then discuss the types of set. Okay. Now discuss the types of sets. What are the types of sets are present there? Null set, finite set, infinite set, singleton set, disjoint set, overlapping sets, equal set, equivalent set, universal set, complement of set, subset, proper subset, superset, proper superset, finally power set. In this topic, the types of set first discussed here. Setல first notations பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் types of set பார்த்துட்டோம். Next நம்ம பார்க்கக்கூடியது setனா என்ன? ஓகேங்களா? setனா என்னன்னு தெரிஞ்சாதான் நம்ம ஃபைண்ட் பண்ண முடியும் பின்னாடி. Set. A collection of well-defined object is called set. A collection of well-defined object is called set. இந்த setல ரெண்டு ஃபார்ம்ல, அதாவது ரெண்டு நோட்டேஷன்ஸ்ல ரெஃபரன்ஸ் பண்ணுவோம். ஒன்று வந்து ரோஸ்டர் ஃபார்ம், அதாவது டேபிளர் ஃபார்ம்னு சொல்லுவாங்க. ரோஸ்டர் ஃபார்முக்கு அனதர் நேம் வந்து உங்களுக்கு டேபிளர் ஃபார்ம். இன்னொன்று மெத்தட் வந்து செட் பில்டர் ஃபார்ம். செட் பில்டர் ஃபார்மை எப்படி நம்ம டிஃபைன் பண்ணுவோம்னா, இப்போ ஒரு செட் எடுத்துக்கிறோம், அது பேர் வந்து டின்னு எடுத்துட்டோம்னா, டிங்கிற செட்டுக்குள்ள எப்படி இருக்குன்னா எக்ஸ் சச் தட். எக்ஸ் எப்படி இருக்கணும்? எக்ஸ் இஸ் அ வவல் ஆஃப் இங்கிலீஷ் ஆல்பபெட். ஸோ எனக்கு வவல் வேணும் எதுலேருந்து? இங்கிலீஷ் ஆல்பபெட். இங்கிலீஷ் ஆல்பபெட்லேருந்து வவல்ஸை மட்டும் எனக்கு கலெக்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க இந்த டிங்கிற செட்டில். அப்போ என்ன ஆன்சராக இருக்கும்? டிங்கிற செட்டு ஏஇஐஓயு. ஸோ வவல்ஸ் உங்களுக்கு தெரியும், ஏஇஐஓயு. ஸோ கலெக்ஷன் ஆஃப் vowels in a English alphabet is an example for set builder form. Okay. இப்போ நம்ம டைரக்டா டைப்ஸ் போயிடலாம். ஃபர்ஸ்ட் டைப் என்னன்னா null set. A set which contains no element is called null set or empty set. உங்களுக்கு பேரில் தெரிய பாருங்க null set. அப்ப செட்டுக்குள்ளார எந்த எலிமெண்ட்ஸும் இல்லை, அப்போ எம்டி செட்டா இருக்கும். ஸோ நல் செட் ஆர் எம்டி செட். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கன்சிடர் பண்ற செட்டு வந்து நம்பர் ஆஃப் இண்டிஜர்ஸ் பிட்வீன் 2 and 3. ஸோ 2க்கும் 3க்கும் நடுவில் இண்டிஜர்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இருக்குங்களா? இருக்காது. அப்போ அந்த எலிமெண்ட் எதுவுமே அங்கே ப்ரெசென்ட் ஆகல 2க்கும் 3க்கும் நடுவில். ஸோ என் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ எந்த எலிமெண்ட்டும் இல்லாமல் இருக்கக்கூடிய செட்டு வந்து எம்டி செட், அதாவது நல் செட். ஓகே. நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது ஃபைனைட் செட். A set with a finite number of element is called a finite set. அப்போ finite setனா உங்களுக்கு என்ன அப்படின்னா, இந்த எலிமெண்ட்ஸ் வந்து கவுண்ட் பண்ண முடியும். இப்போ கவுண்ட் பண்ணக்கூடிய எலிமெண்ட் வந்து finite set. எக்ஸாம்பிள் பாருங்க, set of natural numbers up to 10. 10க்குள்ளார இருக்கிற நேச்சுரல் நம்பர்ஸ் மட்டும் கலெக்ட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்? 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். எது வரைக்கும் வேணும்னு கேட்குறாங்க? 10 வரைக்கும். அப்போ 1 2 3 4 5 6 அப் டு 10 வரைக்கும். அப்போ இந்த செட்டை வந்து எத்தனை எலிமெண்ட்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு நம்மளால கவுண்ட் பண்ண முடியுங்களா? கவுண்ட் பண்ண முடியும் அப்படின்னாவே தட் இஸ் அ ஃபைனைட் செட். இன்னொரு சிம்பிளான எக்ஸாம்பிள் இன்னொன்று சொல்றேன் பாருங்க. எஃப்ங்கிற ஒரு செட் இருக்கும். அந்த எஃப்ங்கிற செட் எப்படி இருக்குன்னா, த செட் ஆஃப் கவுண்டிங் நம்பர் லெஸ் தேன் 6. 6க்கு கம்மியா இருக்கிற நம்பரை கவுண்ட் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. அப்ப என்ன நம்பர் கவுண்ட் பண்ணா சொல்லுங்க பார்க்கலாம் நீங்களே. 1 2 3 4 5. ஸோ less than 6னா அந்த செட்ல என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கும்? 1 to 5 வரைக்கும் இருக்கும். ஸோ அப்போ அந்த செட்ல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும்னா, தட் இஸ் கவுண்ட் பண்ண முடியும்னா அதுக்கு பேர் வந்து ஃபைனைட் செட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க இன்ஃபைனைட் செட். A set containing infinite number of element is called an infinite set. அப்ப அந்த செட்ல கவுண்ட் பண்ண முடியாது இருக்கக்கூடியது இன்ஃபைனைட் செட்.
அப்போ இன்ஃபைனைட் செட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர், அதாவது n is equal to 1 2 3 up to next ஆயிருக்கு. ஸோ இது இவ்வளோ எலிமெண்ட் தான் வேணும்னு அவங்க சொல்ல. செட் ஆஃப் கலெக்ஷன் ஆஃப் நேச்சுரல் நம்பர் எல்லாமே கலெக்ட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ஸோ நேச்சுரல் நம்பர் எல்லாமே கவுண்ட் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ இட் இஸ் அன்கவுண்டபிள். இன்ஃபைனைட் செட் அப்படின்னாவே அன்கவுண்டபிள் செட். இன்னொரு ஈஸியா புரியுற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். கவுண்டபிள் ஆஃப் ஸ்டார் இன் அ ஸ்கை. ஸோ ஸ்கைல இருக்கக்கூடிய ஸ்டாரை கவுண்ட் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ இட் இஸ் அன் இன்ஃபைனைட் செட். ஸோ இன்ஃபைனைட்னா என்ன? கவுண்ட் பண்ண முடியாம இருக்கிறது இன்ஃபைனைட் செட். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது சிங்கிள்டன் செட். எ செட் விச் ஹாஸ் ஒன் எலிமெண்ட் இஸ் கால்ட் சிங்கிள்டன் செட். ஒரே ஒரு எலிமெண்ட் அந்த present ஆயிருந்ததுன்னா அதுக்கு பேர் வந்து சிங்கிள்டன் செட். எ செட் ஆஃப் ஆல் ஈவன் பிரைம் நம்பர்ஸ் 1 2 3 5 7 9. ஸோ பிரைம் நம்பர்ஸா இருக்கணும், அதுல ஈவன் நம்பர் வேணும்னு சொல்லி ஒரு செட் அவங்களே கொடுத்துருக்காங்க எக்ஸாம்பிளா. ஸோ என்னென்ன நம்பர் இருக்குன்னு பாருங்க. 1 2 3 5 7 9. இந்த 1 2 3 5 7 9ங்கிறது பிரைம் நம்பர்னு எல்லாத்துக்குமே தெரியும். இந்த பிரைம் நம்பர்ல அவங்க கேட்கறது ஈவன் நம்பர். அப்ப எந்த எலிமெண்ட் இங்க வரும் பாருங்க, 2 மட்டும் தான் வரும். ஏன்னா 2 மட்டும் தான் இங்க பிரைம் நம்பர். அப்போ இந்த எலிமெண்ட்டுக்குள்ளார ஒரே ஒரு நம்பர்ஸ் மட்டும்தான் இருக்கு. ஓகேங்களா? அப்போ ஒரே ஒரு எலிமெண்ட் பிரசன்ட் ஆயிருந்ததுன்னா அதுக்கு பேர் வந்து சிங்கிள்டன் செட். அந்த செட்டுக்குள்ளார ஒரே ஒரு எலிமெண்ட் பிரசன்ட் ஆயிருக்கிறதுனால இட் இஸ் அ சிங்கிள்டன் செட். நெக்ஸ்ட் வந்து டிஸ்ஜாயிண்ட் செட். டூ செட்ஸ் ஆர் டிஸ்ஜாயிண்ட் இஃப் தே ஹேவ் நோ எலிமெண்ட் இன் காமன். ஸோ ரெண்டு செட் இருக்கும், அந்த ரெண்டு செட்டுக்கும் டிஸ்ஜாயிண்ட் எந்த பொது நம்பரும் இருக்காது, தனித்தனி செட்டாக தான் இருக்கும். இஃப் தே ஹேவ் நோ எலிமெண்ட் இன் காமன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா எந்த எலிமெண்ட்டும் காமனா இருக்காது. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க. ஏங்கிற ஒரு செட்டு வந்து 1 2 3 இருக்கு எலிமெண்ட், பிங்கிற செட்டுல வந்து 4 5 6 இருக்கு. காமன் எலிமெண்ட் எதுவுமே இல்லை. ஸோ ஒரு காமன் எலிமெண்ட் கூட இல்லாம இருந்ததுன்னா அதுக்கு பேர் டிஸ்ஜாயிண்ட் செட். தனித்தனியா இருக்கக்கூடிய செட்டுக்கு பேர் டிஸ்ஜாயிண்ட் செட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது ஓவர்லாப்பிங் செட்ஸ். ஓவர்லாப்பிங் செட்ஸ்னா டூ செட்ஸ் ஆர் ஓவர்லாப்பிங் செட்ஸ் இஃப் தே ஹேவ் சம் காமன் எலிமெண்ட். ஏதாவது ஒரு எலிமெண்டாவது ரெண்டு செட்டுக்கு காமனா இருக்கும். அப்படி இருந்ததுன்னா அதுக்கு பேர் ஓவர்லாப்பிங் செட்ஸ். டூ செட்ஸ் ஆர் ஓவர்லாப்பிங் செட்ஸ் இஃப் எப்போ தே ஹேவ் சம் காமன் எலிமெண்ட். ஸோ சம் காமன் எலிமெண்ட் பிரசன்ட் ஆயிருக்கும். பாருங்க எக்ஸாம்பிள்ல ஏங்கிற செட்ல 1 2 3 4ங்கிற எலிமெண்ட் இருக்கு, பிங்கிற செட்ல 4 5 6 7ங்கிற எலிமெண்ட் இருக்கு. அப்ப ரெண்டு செட்டுக்கு காமன் எலிமெண்டா எது இருக்கு? 4. ஸோ ஒரு எலிமெண்ட் பிரசன்ட் ஆயிருக்கு. தட் இஸ் கால்ட் எ ஓவர்லாப்பிங் செட். சின்ன ஒரு ரீகால் கொடுத்துக்கலாங்க. நல் செட் அப்படின்னா எம்டி செட், எந்த எலிமெண்ட்டுமே பிரசன்ட் ஆயிருக்காது, அதுக்கு பேர் தான் உங்களுக்கு நல் செட். ஃபைனைட் செட்னா கவுண்டபிள் செட். நம்ம எவ்வளோ எலிமெண்ட்ஸ் உள்ள இருக்கு நம்ம கவுண்ட் பண்ண முடியும். கவுண்டபிள்னாவே ஃபைனைட் செட். இன்ஃபைனைட் செட் அதாவது கவுண்ட் பண்ண முடியாம இருந்ததுன்னா அன்கவுண்டபிள் அப்படின்னாவே இன்ஃபைனைட் செட். சிங்கிள்டன் செட்னா ஒரே ஒரு எலிமெண்ட் பிரசன்ட் ஆயிருக்கும், அதுக்கு பேர் சிங்கிள்டன் செட். டிஸ்ஜாயிண்ட் செட்னா ரெண்டு செட் இருக்கும், அந்த ரெண்டு செட்டுக்கு காமன் எலிமெண்ட் எதுவுமே இருக்காது, அதாவது நோ எலிமெண்ட் இன் காமன். ஓவர்லாப்பிங் செட் அப்படின்னா டூ செட்ஸ் ஆர் ஓவர்லாப்பிங் இஃப் எப்போ தே ஹேவ் சம் எலிமெண்ட்ஸ் இன் காமன். ஏதாவது ஒரு எலிமெண்ட் அதுல காமனா இருந்ததுன்னா அதுக்கு பேர் ஓவர்லாப்பிங் செட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது ஈக்குவல் செட். ஈக்குவல் செட்னா டூ செட்ஸ் ஆர் said to be equal if they have same element. பாருங்க, டூ செட்ஸ் இங்க இருக்கு, ஆர் said to be equal, ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும். if they have same element, ரெண்டு செட் இருக்கும், அந்த ரெண்டு செட்டும் ஈக்குவலா இருக்கும். அப்படி இல்லாம எப்படி இருக்கு? காமனாவும் இருக்கும், ஒரே எலிமெண்ட் தான் இருக்கும். பாருங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஏங்கிற செட் வந்து ஏபிசி, பிங்கிற செட்ல இருக்கிற எலிமெண்ட்டும் ஏபிசி. அப்போ ஏங்கிற செட்ல இருக்கிறது ஏதாவது பிலையும் செட்லயும் இருக்கும், அது சேம் எலிமெண்ட் பிரசன்ட் ஆயிருக்கும். இன்னும் உங்களுக்கு ஈஸியா புரியுற மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் பாருங்க. எர்த்தோட ஸ்பெல்லிங் EARTH. ஓகேங்களா? அப்போ எர்த்துங்கிறது வந்து இந்த செட்டில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கு பாருங்க. இ இருக்கு, ஏ இருக்கு, ஆர் இருக்கு, டி இருக்கு, ஹெச் இருக்கு. இன்னொன்னு வேர்டு பி செட் வந்து ஹார்ட். ஹார்ட்டோட ஸ்பெல்லிங் HEART. அப்ப பாருங்க ஏங்கிற செட்ல இருக்கிற எலிமெண்டே தான் பிங்கிற செட்லயும் பிரசன்ட் ஆயிருக்கு. அப்ப எர்த் ஈக்குவல் டு ஹார்ட், அப்ப ஏ இஸ் ஈக்குவல் டு பி. ஏங்கிற செட்டே தான் பிங்கிற செட். டூ செட்ஸ் ஆர் said to be equal, ரெண்டுமே ஈக்குவல், சேம் எலிமெண்ட், ரெண்டும் ஒரே எலிமெண்டா தான் இருக்கும், ஈக்குவலா இருக்கும். ஓகேங்களா? இதுக்கு பேர் தான் உங்களுக்கு ஈக்குவல் செட். அப்போ சிம்பிளா சொல்லணும்னா ஏ இருக்கிற எலிமெண்ட் பில பிரசன்ட் ஆயிருக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஈக்குவலன்ட் செட். Equivalent set na two sets are said to be equivalent if they contain the same number of element.
ஸோ ஈக்குவலண்ட் செட்னா என்னன்னா ஏ இருக்கிற எலிமெண்ட்டும் பி இருக்கிற எலிமெண்ட்டும் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் மட்டும்தான் ஈக்குவலா இருக்கும், உள்ள இருக்கிற எலிமெண்ட்ஸ் ஈக்குவலா இருக்காது. மேல சொன்ன ஈக்குவல் செட்ல சேம் எலிமெண்ட் பிரசன்ட் ஆயிருக்கும், ஆனா ஈக்குவலன்ட் செட்ல வேற வேற எலிமெண்ட்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும், நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் மட்டும் ஈக்குவலா இருக்கும். நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் மட்டும் ஈக்குவலா இருந்ததுன்னா அதுக்கு பேர் வந்து ஈக்குவலன்ட் செட். இங்க பாருங்க, சேம் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ். ஓகேங்களா, எக்ஸாம்பிள் நான் கொஞ்சம் டிஃபைன் பண்றேன் பாருங்க. A is equal to 1 2 3 4 அப்படிங்கிற எலிமெண்ட் பிரசன்ட் ஆயிருக்கு. பிங்கிற எலிமெண்ட்ல A B C Dங்கிற எலிமெண்ட் பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ நம்பர் ஆஃப் A is equal to 4, நம்பர் ஆஃப் B is equal to 4, that is equal to நம்பர் ஆஃப் எலிமெண்ட் is only common. ஸோ எலிமெண்ட் ஏலை வந்து பிலையும் நம்பர் ஆஃப் எலிமெண்ட் மட்டும்தான் காமனா இருக்கும். ஓகேங்களா, அப்ப A வந்து என்னன்னு சொல்லலாம், ஈக்குவலன்ட் செட் டு B. ஸோ number of A, number of B is equal to common. உள்ள இருக்கிற எலிமெண்ட் வந்து வேற வேற டிஃபரெண்டா இருக்கலாம், நம்பர் ஆஃப் எலிமெண்ட் வந்து காமனா இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது யூனிவர்சல் செட். யூனிவர்சல் செட் அப்படின்னா முதல் நோட்டேஷன்ல உங்களுக்கு சொன்னேன், யூன்னு சொன்னேன். யூனிவர்சல் செட் இஸ் a set which contains all the elements of the sets under consideration. Universal set is a set which contains all the elements of the sets under consideration. இப்போ பாருங்க, ஏங்கிற செட்ல வந்து 1 2 3 4 5 இருக்கு, பிங்கிற செட்ல வந்து 6 7 8 9 10 இருக்கு. ஓகேங்களா, அப்போ யூனிவர்சல் செட்ல என்னென்ன இருக்குன்னா ஏ இருக்கிற எலிமெண்ட்டும் பி இருக்கிற எலிமெண்ட்டும் சேர்ந்து இருக்கும். அதாவது 1 2 3 4 5 அதுக்கப்புறம் 6 7 8 9 10. அப்போ டோட்டலா யூனிவர்சல் செட் அப்படின்னா என்னன்னா ஏ இருக்கிற எலிமெண்ட்டும் பி இருக்கிற எலிமெண்ட்டும் யூனியனா இருக்கும். ஸோ யூனிவர்சல் அப்படின்னா அதில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்டும் யூல பிரசன்ட் ஆயிருக்குன்னு மீனிங். ஓகேங்களா, இன்னொரு ஸ்மால் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் பாருங்க. இப்போ யூனிவர்சல் செட்டை நம்ம என்னன்னு கன்சிடர் பண்ணிட்டோம்னா AEIOU. அப்போ ஏங்கிற எலிமெண்ட் எதுல இருக்கும், AE. பிங்கிற செட்டில் என்னென்ன இருக்கும், IOU. அப்போ ஏங்கிறதுல வந்து ஏயும் பிங்கிறதுல வந்து IOU இது ரெண்டு பிரசன்ட் ஆயிருக்கும். அப்போ A யூனியன் B இஸ் ஈக்குவல் டு யூனிவர்சல் செட். அப்போ ஏ இருக்கிற எலிமெண்ட்டும் பி இருக்கிற எலிமெண்ட்டும் கண்டிப்பா எதுல இருக்கும், யூனிவர்சல் செட்ல இருக்கும். ஓகேங்களா, so universal set is denoted as capital letter U. Next பார்க்கக்கூடியது complement of a set. Complement of a set na the complement of a set A is the set of all universal set that are not in A. பாருங்க, நல்ல மீனிங் புரியும் பாருங்க. set of all universal set, அதாவது ஏங்கிற ஒரு செட் வந்து of all universal set that are not in A. ஓகேங்களா, ஏல பிரசன்ட் ஆயிருக்காது. That is called the complement of a set. Next பார்க்கக்கூடியது subset. Subset notationல காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. subset notation ரெஃபர் பண்ணிக்கங்க. A set B is called a subset of A of every element of B is in A. ஓகேங்களா, subsetல பாருங்க, A contained B, அதாவது subsetோட notation இதுதான் உங்களுக்கு. ஓகேங்களா, இதுல ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், 2 to the power of n. அப்போ n is a number of element. இப்போ நம்ம ஒரு செட்டை கன்சிடர் பண்ணிக்கிறோம். அந்த செட்டோட பேர் வந்து A, அதில் இருக்கிற எலிமெண்ட் வந்து 1 2 3. அப்போ நம்பர் ஆஃப் A is equal to என்னன்னு சொல்லுவீங்க, 3. அப்போ இங்க ஃபார்முலா என்ன, 2 to the power of n. அப்போ 2 to the power of எத்தனை எலிமெண்ட்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கு, 3. அப்போ 2 to the power of 3 is equal to 2 into 2 into 2 8. அப்போ இந்த ஃபார்முலாவை இங்க நல்லா வந்து ரெஃபர் பண்ணிக்கங்க, 2 to the power of n. ஸோ இங்கே என்ன என்னங்கிறது என்னன்னா நம்பர் ஆஃப் எலிமெண்ட். ஓகேங்களா, இதுக்கு பேர் தான் சப்செட். நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது ப்ராப்பர் சப்செட். செட் A is a proper subset of set B if there is at least one element in B not contained in A. Underline the word one element in B. ஒரு எலிமெண்ட் in B வந்து not contained in A. ஓகேவா, at least one element in B not contained in B. so இதோட ஃபார்முலா பார்த்துக்குங்க, நோட்டேஷன்ஸ், அதாவது ஃபார்முலா இல்லை நோட்டேஷன். இதுதான் உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து இங்க how many proper subset does a set A. இப்போ ஏங்கிற செட்டை நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன் பாருங்க, S, I, R. அப்போ இதுல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு, நம்பர் ஆஃப் A is equal to 3 எலிமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ முன்னாடி பார்த்தது வந்து சப்செட், நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது வந்து ப்ராப்பர் சப்செட். சப்செட்டோட ஃபார்முலா 2 to the power of n. ப்ராப்பர் சப்செட்டோட ஃபார்முலா 2 to the power of n minus 1. ஓகேங்களா, அப்போ 2 to the power of n நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ அந்த அதே மேட்ரிக்ஸை கூட நம்ம அதே வந்து
யூஸ் பண்ணிக்கலாம். A is equal to S, I, R. அப்போ எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குங்க? 3 எலிமெண்ட்ஸ் இருக்கு. அப்போ 2 to the power of n வந்து 8 உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அப்போ 8 minus 1 is equal to 7. ஸோ இங்கே n எதை மென்ஷன் பண்ணுறோம்னா n is a number of element. ஸோ ஏங்கிற செட்டில் எத்தனை எலிமெண்ட்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்குதோ அதை தான் இங்கே கால்குலேட் பண்ணுறோம். அப்போ 2 to the power of n is equal to 8. அந்த 8லேருந்து -1 is equal to 7. ஓகேங்களா? Superset, a set containing all the elements of the element of another set. A set containing all the elements of the elements of another set. So, example பாருங்க, A is a superset of B if every element in B is also in A. அப்ப A is a superset. Okay. Next, finally, proper superset. முன்னாடி பார்த்தது சூப்பர் செட், இப்போ பார்க்கக்கூடியது ப்ராப்பர் சூப்பர் செட். A is a proper superset of B if A contain B and A does not equal to B. A வந்து கண்டிப்பா B ஈக்குவல் ஆகாது. இப்போ பாருங்க எக்ஸாம்பிள்ல ஏங்கிற எலிமெண்ட் என்ன? 1 2 3 4 5. Bங்கிற எலிமெண்ட் வந்து 1 2 3. அவங்க சொல்லியிருக்காங்க பாருங்க, ஏவும் பியும் கண்டிப்பா ஈக்குவலா இருக்கக்கூடாது. ஏல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு? 5 எலிமெண்ட்ஸ் இருக்கு. பியில் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு? இங்க பாருங்க, ஏங்கிறது வந்து 5 எலிமெண்ட்ஸ் இருக்கு, பிங்கிறது வந்து 3 எலிமெண்ட்ஸ் இருக்கு. அப்போ பி கண்டெய்னட் இன் ஏ, ஏ கண்டெய்னட் இன் பி. ஸோ கண்டிப்பாக என்ன சொல்ல வராங்கன்னா, ப்ராப்பர் சூப்பர் செட்டில் ஏங்கிற எலிமெண்ட்டும் பிங்கிற எலிமெண்ட்டும், அதாவது ஏ செட்டில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்டும் பி செட்டில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்டும் ஈக்குவலாக இருக்காது. ஸோ அப்படி இருந்ததுன்னா அதுக்கு வந்து ப்ராப்பர் சூப்பர் செட். நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது வந்து பவர் செட். பவர் செட்னா பாருங்க, தி செட் ஆஃப் ஆல் தி சப்செட்ஸ் ஆஃப் எ செட். The set of all subsets of set. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, S equal to, அதாவது Sங்கிற ஒரு செட்டு, அதில் இருக்கிற எலிமெண்ட் வந்து S, I, R 3 எலிமெண்ட் இருக்கு. ஸோ இதோட ஃபார்முலா என்ன? n of P of S. n of P of Sனா நம்பர் ஆஃப் P of S. அப்போ மேலே சொல்லக்கூடிய செட்டில் இருந்து எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு? 3 எலிமெண்ட்ஸ் இருக்கு. அப்போ நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வந்து 3. அப்போ n is equal to 3 னா 2 to the power of nங்கிற அதே ஃபார்மேட் தான். அப்போ 2 to the power of 3 is equal to 8. பவர் செட்டுனா அப்போ என்ன உங்களுக்கு மீனிங்னா, அந்த செட்டுக்குள்ள இருக்கிற நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸை வந்து நம்ம டிஃபைன் பண்ணும். ஸோ ஃபார்முலா பார்த்துக்கங்க, n of P of S. அப்போ இங்கே 2 to the power of 3, that is answer equal to 8. இந்த செஷனில் செட் லாங்குவேஜில் செட்டுனா என்னன்னு பார்த்தோம், அதோட நோட்டேஷன்ஸ் பார்த்தோம், டைப்ஸ் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது வந்து செட் ஆப்ரேஷன்ஸ். செட் ஆப்ரேஷன்ஸில் நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னா, யூனியன், இன்டர்செக்ஷன், டிஃபரன்ஸ், சிமெட்ரிக், ப்ராடக்ட் அண்ட் ஃபைனலி காம்ப்ளிமெண்ட். ஓகேங்களா? ஸோ யூனியன், இன்டர்செக்ஷன், டிஃபரன்ஸ், சிமெட்ரிக், காம்ப்ளிமெண்ட், ப்ராடக்ட் இதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.